ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திலகாஸ் கிச்சன். இன்றைக்கி பழைய ஒரு நினைவு எனக்கு, அதனால் இந்த ரெசிபியை நான் செய்கிறேன். இதுக்கு பேர் சீனாக்குன்னு சொல்லுவாங்க. இது நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்ருக்குறோம். எங்கள் வீட்டுக்கு ஒரு அம்மா கொண்டு வருவாங்க, கூடையில் வச்சு, ஒரு முஸ்லீம் அம்மா. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதெல்லாம் இப்போ இல்லை. இதுக்கு பேர் சீனாக்குன்னு. இதை எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டுறோம், வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இப்போ கருப்பட்டி 200 கிராம் எடுத்து, நான் ஒரு 1/2 லிட்டருக்கும் குறைய தண்ணி எடுத்து இந்த கருப்பட்டியை நல்லா காய்ச்சி கல் மண் இல்லாமல் நல்லா வடிகட்டி ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கோதுமை, பச்சை கோதுமாவில் அவிய விட்டு எடுத்த கோதுமை, பேக்கெட் கடையிலையும் விற்கிறாங்க. ஒரு 250 கிராம் எடுத்துருக்குறேன். எடுத்து அதை நல்லா சளிச்சிட்டு இந்த காய்ச்சி வச்ச கருப்பட்டி பானியை நாங்கள் இதில் சேர்க்க போகிறோம். அதுக்கு முன்னே கொஞ்சம் உப்பு கொஞ்சம் லைட்டாக சேர்ப்போம். சேர்த்து அந்த கருப்பட்டி பானியை இதில் காய்ச்சி நல்லா மாவை கரைக்கணும். கட்டி இல்லாமல் கரைக்கணும். கருப்பட்டி பானி நல்லா ஆறி இருக்கணும். அவிய விட்ட கோதுமாவுக்கு சுடு சுடு தண்ணியோ சுடு இதை ஊற்றக்கூடாது. அது இடியாப்பம் பிட்டு அவிக்க ஓகே. இதுக்கு நாங்கள் ஆற விட்டு தான் நாங்கள் ஊற்றணும். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி கரைஞ்சி நல்லா மாவு திக்காக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருக்கணும். சில பேர் தேங்காய் பாலில் ஊற்றுவாங்க, சில பேர் அரிசி மாவும் சேர்ப்பாங்க. நான் சரியான சிம்பிள் 3 பொருள்: தேங்காய் வச்ச கோதுமாவு, கருப்பட்டி பானி, இவ்வளோ தான். இது நாங்கள் சின்ன வயசில் ஒரு அம்மா, முஸ்லீம் அம்மா கூடையில் வச்சு கொண்டு வருவாங்க. எங்களுக்கு எங்கள் அம்மா வாங்கி தருவாங்க, சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதெல்லாம் இப்போ இல்லை, இதெல்லாம் இப்போ மறந்து போயிட்டுது. எனக்கு ஞாபகம் வந்தது. நான் இது செய்கிற முறை எனக்கு கொஞ்சம் ஞாபகம் இருந்தது. நான் ஒருத்தர் விசாரித்து தான் நான் இதை இப்போ செய்கிறேன். பாருங்கள், இது இந்த மாதிரி நாங்கள் ஊற்றணும். கொஞ்சம் மாவு தண்ணியாக இருக்கணும், திக்காக இருக்கக்கூடாது. ஊற்றோம்னா நாங்கள் அதில் கொஞ்சம் ஆயில் சேர்க்கணும், எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் சேர்த்து தான் அந்த கலண்டு அழகாக வரும். கலண்டு எடுக்கும்போது நல்லா ஆற விட்டு தான் எடுக்கணும். சுட சுட நாங்கள் எடுக்கக்கூடாது. நாங்கள் இட்லியெல்லாம் தண்ணி தெளித்து ஆற விட்டு எடுக்கிறோம், அந்த மாதிரியில் இது கொஞ்சம் நல்லா ஆறின பிறகு தான் நாங்கள் ஒரு கத்தியை வச்சு கலட்டி நாங்கள் எடுக்கலாம். அப்போ தான் கலண்டு வரும். சூடோடு எடுத்தால் வராது. இந்த மாதிரி வரும். இதெல்லாம் நாங்கள் சின்ன வயசில் சாப்பிட்டது. இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு இது என்னன்னே தெரியாது. இதை ஒருக்கா செய்து கொடுத்து பாருங்கள். இது பெரிய ஒரு சிலவுன்னு இல்லை. வீட்டில் இருக்க கருப்பட்டியும் அவிச்ச கோதுமாவும் தேங்காய் பூவும் ஆவியில் வச்சு அவிக்கிறது, அவ்வளோதான். இது ரொம்ப இல்லை. ஒரு 100 கிராம் கருப்பட்டி போட்டு ஒரு 100 கிராம் 150 கிராம் கோதுமை போட்டு கூட இதை செய்யலாம். தண்ணியாக கரைச்சி இந்த மாதிரி ஆவியில் அவிய விட்டு எடுக்கணும். எடுத்து நடுவில் தேங்காய் பூ வச்சு நாங்கள் சாப்பிடுவோம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சின்ன வயசில் எங்களுக்கு இது தான் சாப்பாடுகள். இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு விதவிதமாக சாப்பாடுகள் வந்திருக்கு. இதை நீங்கள் ஒருக்கா ட்ரை பண்ணி செய்து பாருங்கள். பிடிச்சிருக்கும். எல்லாத்துக்கும் இது பிடிச்ச உணவாக தான் இருக்கும். சாப்பிட்டவங்களுக்கு இது ஞாபகம் இருக்குது. இதுக்கு பேர் சீனாக்குன்னு சொல்லுவாங்க. இதை எப்படி செய்யுதுன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்கள் இதே மாதிரி செய்து பார்த்து லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.